உங்களுக்கு எல்லாம் ரோல் மாடல் வேணும். யாரை போல? இயேசுவை போல ஒரு ரோல் மாடல். இயேசுவை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். சிலவங்க பாருங்க, சில விசுவாசிகளை பின்பற்றுவார்கள். அவர்கள் ஆராதனை எல்லாம் நமக்கு பிடிக்கும், அவர்களுடைய விசுவாச வார்த்தைகள் பிடிக்கும். ஆனால் அவர்கள் வழி விலகி போகும்போது நாம் இடறுவதற்கு ஏதுவாகும். அல்லேலூயா. அப்போ நாம், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இடரலை அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று. அப்போ நம்ம இந்த ஆலயத்தில் வந்தது மனிதர்களை நோக்கி அல்ல, நம்ம தேவனை நோக்கி அவருடைய பாதபிடியில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் நமக்கு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார், ஆவிக்குரிய மிஷனரிகளை தருவார். அவர்களை நாம மதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு மிஷனரி ஊழியத்தில் மாபெரும் புரட்சி செய்த, அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் புரட்சி செய்த அண்ணன், எல்லாராலும் அன்போடு அண்ணன் என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதர் தான் எமில் ஜெபசிங். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு எல்லாம் படிக்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காம ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த கொஞ்சம் சம்பவங்கள், அவர் ஊழியத்தில் என்ன செய்தார் என்று சொல்லி வரும் நாட்களை நம்ம படிக்கலாம். பாருங்க, இந்த மனிதருடைய ஒருவேளை எமில் ஜெபசிங் பாடல் புத்தகத்தில் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள். நீங்க அழகாக பாடுவீர்கள், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம், இயேசு ராஜனன் சொந்தமாயினார், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. இப்படிப்பட்டதான 200 பாடல்களை இந்த மனிதன் இயேசுவுக்காக, இயேசுவின் மூலம் எழுதின மனிதர் தான் அண்ணன் எமில் ஜெபசிங். அல்லேலூயா. அப்போ நம்ம போன நாட்களில் ஒரு அம்மாவை படிச்ச யாரு? சாராள் நவரோஜ். அவர்களும் பாடல் ஊழியமா இருந்தாலும் அவர்களை கொண்டு கர்த்தர் வல்லமையாக ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்தினார். அப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் வேகமாக படிக்கல, எல்லாரும் உற்சாகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு முறை கூட உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நண்பர்கள் சுவிசேஷ குழு, நீங்க இதை கேட்டிருப்பீர்கள். விஸ்வவாணி ரேடியோவில் எல்லாம் இந்த வயசானவங்களுக்கு ஒருவேளை தெரியலாம். இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஒரு முறை ஒரு பிரச்சாரத்தின் போது சொன்னார், தினம்தோறும் நான் காலையில் எழும்போது எமில் ஜெபசிங் அவர்களுடைய வசனம், அந்த ரேடியோவில் வரும் வசனத்தை கேட்டுதான் நான் எழுவேன் என்று. அப்போ அந்த நாட்களில் இந்த மனிதனுடைய ரேடியோவில் வருகிற அந்த வசனம் நம்ம எல்லாம் கேட்டிருப்பார். ஆத்மீக யாத்திரா அந்த மனிதர் காலையிலே 5 மணிக்கு 5:30க்கு மலையாளத்தில் வரும் ரேடியோவில் அவர் பிரசங்கம் பண்ணுவார். KP யோகன்னான் பாஸ்டர். அதே போல தமிழ்நாட்டிலும் அண்ணன் எமில் ஜெபசிங் அவர்கள் விஸ்வவாணி இந்த தொலைக்காட்சியின் மூலமாக எல்லாம் சுவிசேஷத்தை பரப்பினர். அன்னம்மா பொன்னம்மா உபதேசி என்கிறதான ஒரு சகோதரி உண்டா இவர்கள் காலத்தில். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? காலையிலே போவாங்களாம். ஒரு சகோதரி 5 மணிக்கே சொல்லுவாங்களாம், இயேசு இதோ சீக்கிரம் வருகிறார், வேகம் வருகிறார் என்று சொல்லி வேகமாக போவாங்களாம். அவங்களுடைய பேர் பொன்னம்மா சன்னியாசி. நம்ம மலையாளத்தில் ஒரு என்ற தெய்வம் சொர்க்க அந்த பாடல் சாது கொச்சு குஞ்சு உபதேசியுடைய போதனையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் தான் பொன்னம்மா சன்னியாசி. இப்போ அவர்கள் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் கத்திட்டே போவாங்களா. அப்போ ஆட்கள் சொல்லுவார்களாம், பைத்தியக்காரி இவளுக்கு வேற எங்க தூக்கத்தையும் கெடுத்தாளேன். ஆனால் அந்த அம்மாவுடைய சவுண்டை கேட்டு இன்னைக்கு இருக்கிற பிரபல ஊழியர்களுடைய அப்பா அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சவுண்ட் ஒருவேளை அநேக பேருக்கு அலர்ஜியா இருக்கலாம், ஆனால் சில பலவீனமானவர்களை நம்முடைய சத்தம் ஒருவேளை அவர்களை ரட்சிக்கும். தேவன் அதையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் தேவனுக்காக செய்த ஒரு மனிதர் தான். இவருடைய அப்பாவுடைய பெயர் ஒய்சி நவமணி, அம்மாவுடைய பெயர் இவர்கள் தான் கிரேஸ். இந்த அப்பாவுடைய பெயர் நவமணி, அம்மாவுடைய பெயர் கிரேஸ். இவங்க இந்த நவமணி முன்னாடி இவர் என்ன பண்ணுவாரான்னு கேட்டா, இந்த மரத்துக்கு மேலே யாரையும் உட்கார்ந்துருப்பாரா. உட்கார்ந்துட்டு இந்த இங்கிலாந்தில் இருந்து அன்னைக்கு இவர்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் சாத்தான்குளம், நமக்கு எல்லாருக்குமே சாத்தான்குளம் தெரியும். அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த நவமணி ஐயா நண்பர்களோடு வாலிப பருவத்தில் மரத்தில் ஏறி இருந்துட்டு என்ன பண்ணுவாராம், இந்த இங்கிலாந்தில் இருந்து அன்னைக்கு வந்த சுவிசேஷகர்கள் மிஷனரிகள் எல்லாம் இப்படி நடந்து போவார்களாம். சாணி தண்ணியை கரைச்சி ஊத்துவாங்களாம் அவர்கள் மேலே. அவர்கள் பேசாம ஆங்கில பாடல்களும் தமிழ் பாடல்களும் பாடி பாடி போவார்களாம். ஒரு முறை இப்படி ஊத்தின போது அந்த மிஷனரி இப்படி திரும்பி இந்த நவமணியை பார்த்துட்டே போனாராம்.
அது இவருடைய உள்ளத்தை உடைத்தது. இவர் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய வெளிச்சம் இவரை சந்தித்ததா. அன்றிலிருந்து இவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் வீட்டில் போய் யோசிக்கிறாராம், நம்ம இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் ஏன் இவர்கள் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசவில்லை என்று சொல்லி. அப்போ சில மனிதர்களுடைய தாழ்மையினாலும் மிஷனரிகள் மூலம் இந்த குடும்பம் தேவனை அறிந்தது. இவர்கள் தான் இந்த நம்ம இன்னைக்கு படிக்க போகிற அவர்களுடைய எமில் ஜெபசிங் அவர்களுடைய அப்பா அம்மா. பாருங்க, இவர்கள் யாருன்னு கேட்டால் குரு. அன்னைக்கு CSI பேராயத்தில் குருவாக பணியாற்றினவர் தான் இந்த ஒய்சி நவமணி. இவர்களுக்கு 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகளும் இவர்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்ற ஆசைன்னு கேட்டால், இப்போ உங்கள்கிட்ட 2 பிள்ளைகள், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மூத்தவனை டாக்டர் ஆகணும், 2ஆவதும் ஒரு பெரிய பைலட் ஆக வேண்டும். ஆனால் இவங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகளுக்கு இவர்களுக்கு ஆசை, எங்களுடைய 10 பிள்ளைகளும் இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டும், ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. யாராவது இப்போ 10 பிள்ளைகள் கர்த்தர் தந்தா 10 பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்க வாஞ்சை இருக்கா? நம்ம என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு 10ஆவது ஒருத்தர் இருப்பான், வேலைக்கு போக மாட்டான், யாருக்கு வேண்டாத கிடப்பான், அவன் என்ன செய்வோம்? ஊழியத்துக்கு கொடுப்பான். ஆனால் பாருங்க, அந்த அப்பா அம்மாவுடைய தாகத்தை இவர்கள் ஊழியத்துக்கு வந்ததுனால 10 பிள்ளைகள், ஒரு முறுக்கு கிடைச்சா 10 பேருக்கும் பங்கு வைக்கணும். சின்ன வயசிலே வறுமை. இதை இந்த எமில் ஜெபசிங் பார்த்து பார்த்து வளர்ந்த இவருக்கு ஒரே கஷ்டம், எதுக்கு என்னுடைய அப்பா வேதாகமத்தை சுமக்கிறார்? வேலைக்கு போனா கூட எங்களுக்கு கஞ்சி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். இதனால இவர் ஒரு 11ஆவது வயதில் எமில் இப்படி நடந்து போகிறாராம். அப்போ ஈவேரா பெரியார் எல்லாருக்குமே தெரியும், கடவுள் இல்லை என்று போதிக்கிற மனிதர். ஒரு கூட்டமாக கடவுள் இல்லை என்று போதித்து கொண்டே அங்க கோஷமிட்டு கொண்டே செல்லுகிறார்களாம். அவர்களுடைய போதனையை கேட்டப்ப இவருக்கு ஒரு ஆசை, ஆமா உண்மையிலேயே கடவுள் இல்லை, இருந்திருந்தா எங்களுக்கு இந்த வறுமை கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதனால பெரியாரை சந்தித்து சொன்னாரோ, சின்ன பையன் பாருங்க, 11 வயது, நானும் உங்களுடைய கூட்டத்தில், கம்யூனிஸ்ட கூட்டத்தில் இணைய போகிறேன். என்னுடைய அப்பா ஒரு குரு, ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, கடவுள் இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் போதிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர் 5ஆவது பிள்ளை. எத்தனை பிள்ளைங்க மொத்தம்? 10 பிள்ளைகள். அதுல 5ஆவது பிள்ளை தான் எமில் ஜெபசிங். பாருங்க, இந்த ஒய்சி நவமணி மூத்த பிள்ளைக்கு என்ன பெயர் போட்டார் என்றால் பிளாண்டினா. ஒருவேளை இங்கே இருக்க யாராவது கேட்டிருப்பீர்கள். கிபி 177 இரத்த சாட்சியாக மரித்த சகோதரி தான் பிளாண்டினா. அந்த சகோதரி எப்படி கொன்றாங்கன்னு தெரியுமா? கூட்டத்தில் எருமை, நல்ல மதம் மாறி நிற்கிற எருமை 2-3 எருமையை அவுத்து விட்டார்களாம். விட்டுட்டு இயேசுவை மறுதலிக்காத இந்த பிளாண்டினாவை அரை நிர்வாணத்தோடு விட்டார்களாம். இந்த பிளாண்டினாவை அந்த எருமை குத்தி அதே அந்த கூட்டத்தின் நடுவில் அவளை கீறி கொண்டு போட்டது. என்னுடைய மூத்த மகளும் இதே போல இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு பிளாண்டினா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய அவ்வளவு பெரிய விசுவாசம் நிறைந்த ஒரு பெற்றோர்கள். நான் 10 பேருடைய பெயரையும் வேகமாக சொல்லுகிறேன். பிளாண்டினா, பெலிசிடாஸ், பிலிப் மெலங்தன், பெர்பெட்சுவா. 5ஆவது இவருடைய பெயர் எமில் ஜெபசிங், ஹெப்சிபா பியூலா. இவர்கள் 2 பேர் இரட்டை பிள்ளைகள். ஆக்னஸ், எபன், ஜட்சன். மொத்தம் 10 பிள்ளைகளை இவர்களுக்கு கர்த்தர் தானமாய் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இவர்களுடைய வீட்டு எப்போதும் ஒரு குட்டி பரலோக மாதிரி இருக்குமா? ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுடைய வீட்டுல ஒண்ணுதான் இருக்கும். பக்கத்து வீட்டுல உள்ள சொல்லும், அங்க ஒரு சாத்தாங்குட்டி உண்டு, எங்களையும் தூங்க விடாது, அவங்களையும் தூங்க விடாது. ஆனா பாருங்க, 10 பிள்ளைகள் உள்ள வீடு குட்டி பரலோகம். அப்போ நான் நினைக்கிறேன், திருமணம் வரதான் ஒருவேளை ஆவிக்குரியவர்களுடைய வீடு குட்டி பரலோகம். திருமணத்துக்கு பிறகு அதுவும் நிறைய வீடு சாத்தான் வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அம்மா திருமணத்திற்கு பிறகும் 10 பிள்ளைகள்னா எத்தனை? இனி எக்ஸ்ட்ரா 10 பிள்ளை, 20 பிள்ளைகள். அப்போ அது இன்னும் எக்ஸ்ட்ரா பரலோக மாதிரி ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர் 1941 வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, 1941 வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பரமக்குடி என்கிறதான இடத்தில் எமில் ஜெபசிங் பிறந்தார். இவருடைய பேருடைய அர்த்தம், அப்பா இவருக்கு பேர் வைத்தது எமில் யாருன்னு கேட்டா, அன்னைக்கு சுவிட்சர்லாந்துல வேதத்திற்கு விளக்க உரை எழுதுகிறவர் தான் எமில். என்னுடைய பையனும் வேதத்திற்கு விளக்க உரை எழுத வேண்டும் என்று சொல்லி எமில். ஜபா, என்னுடைய பையன் எப்போதும் ஜபிக்க வேண்டும், அதான் எமில் ஜபா. சிங் யாரு? சாது சுந்தர் சிங்கை போல என்னுடைய பையனும் தேவனுக்காக வல்லமையாக பயன்பட வேண்டும். பாருங்க எவ்வளவு வல்லமையான பேர், எமில் ஜப சிங். இப்படிதான் இவருடைய பெயரை
தகப்பன் ஒரு தரிசனத்தோடு வைத்தார். அப்போ தரிசனத்தோடு பேர் வச்சாலும் பையன் இணைஞ்சது எங்க? கம்யூனிசத்துல. ஈவேரா பெரியார் உட்காருவாராம் அதே சீட்ல இந்த பையனுக்கும் இடம் போட்டிருக்கு. காரணம், இந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தார், பாடல் எழுதுவது. நீங்க இந்த கம்யூனிசத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டா தெரியும், அவங்க ஒரு பாடல் எல்லாம் பாடும்போது அந்த பாட்டை கேட்டாலே நமக்கு ஒரு விரு இருக்கும். நாடு, நம்முடைய நாடு, நம்முடைய தேசம் ஒரு அந்த வாலிபத்தில் ஒரு ரத்தம் நமக்கு என்ன செய்யும், அப்படி பிடைக்கும். அதே மாதிரி பாடல் எழுதுகிறவர் தான் இந்த அவர் எழுதின அந்த கம்யூனிசத்திற்காக எழுதின பாடல் தான் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் இறுதி வரை. இந்த பாடல் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில் பாடுகிறார்கள். காரணம், இவர் கம்யூனிசத்திற்காக எழுதின பாடலை இவரே நாளடைவில் இயேசுவுக்காக அதே பாடலை மாற்றினாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வறுமையை மாற்றாததுனால இயேசு இல்லைன்னு போதித்தார். இரவு 1 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு வருவாராம். கூட்டம் முடிஞ்சு வரும்போது ஒரு அம்மா வெளியே தட்டுல ஒரு தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடு வச்சிருப்பாங்க. இவர் சாப்பிட்டுட்டு படுப்பாரு. சாப்பிட்டுட்டு படுத்த அப்புறம் இந்த எமிலின் பெற்றோர் நவமணியும் கிரேஸ் என்ன பண்ணுவாங்களான்னு கேட்டா, இவருடைய பாதத்தை போய் பிடிப்பாங்களாம். பிடிச்சிட்டு அவர் எழுதுகிறார், அவருடைய புக்கில் எழுதப்பட்டுள்ளது, அங்க அப்பா அம்மாவுடைய கண்ணீர் அவருடைய பாதத்தை நனைக்குமா. 10 பிள்ளைகளுடைய பாதத்தையும் இவங்களுடைய கண்ணீரால் நனைப்பார்களாம். கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைக்கு நீர் பெரிய படிப்போ பதவியோ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவன் உமக்காக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. நாளடைவில் அதே ஜபம்தான் இந்த மனிதனை இவ்வளவு வல்லமையாக மாற்றினது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜபத்திற்கு பெரிய வல்லமைகள் உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கில் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்போ 11வது வயதில் இவர் பாளையங்கோட்டையில் பிஷப் சர்ஜன்ட் பள்ளியில் சேர்ந்தாராம். 1958வது வருடம் என் ஜீவானந்தம் பாஸ்டர் அநேக பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரும் இவரை போல பெரியாரோடு சேர்ந்து இயேசு இல்லைன்னு போதித்து நடந்தவரை கர்த்தர் தொட்டார். இந்த என் ஜீவானந்த பாஸ்டர் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டவர் டிஜிஎஸ் தினகரன் பாஸ்டர். ஒரு நாளைக்கு அந்த ஜீவானந்தம் பிரசங்கம் பண்ணிட்டு ரோட்லோடி நடந்து போகிறாராம். இவங்களுடைய காலத்துல அந்த சின்ன பையன் எமில் ஜபசிங் இந்த பிரசங்கத்தை கேட்டு ஓடி போய் அவரை தொட்டு சொன்னாரா, எனக்கு உங்களிடம் பேச வேண்டும். அப்போ இவருக்கு 12 வயது. என் ஜீவானந்தம் இவருக்கு அன்னைக்கு சுவிசேஷத்தை சொன்னாராம். இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும், கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் எல்லாம் போய் தேவன் உண்டு என்று அன்னைக்கு போதித்தவர். பாருங்க, அதே இடத்துல இந்த மனிதர் முழங்கால் படியிட்டாராம். எமில் ஜபசிங் முழங்கால் படியிட்டு சொன்னாராம், நானும் என்னுடைய அப்பாவை நிந்தித்தது உண்டு என்னுடைய இதே நாவால, அதை எல்லாம் என் தேவன் மன்னிப்பார் என்று சொல்லி இரவு 11 மணிக்கு முழங்கால் படி போட்டவர் அதிகாலை 3 மணி வரையிலும் அதே இடத்துல இருந்து அழுதாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனை பாவ வழியிலிருந்து மீட்டெடுத்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தைகளும் தேவனுக்கு நேராக ஜனங்களை நடத்துகிற நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இவர் அதே 12 வயதில் அன்னைக்கு போய் பெரியாரை சந்தித்தாராம். பெரியார்கிட்ட சொன்னாராம், பெரியாரே, நீங்க நடத்துகிற கொள்கையில கொஞ்ச ஜனங்கள் தான் வருகிறார்கள், ஆனால் இயேசுவை போதிக்கிறவர்கள் அதை கேட்கிறவர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். ஒரு வேதத்தையும் கொண்டு போனாராம். அப்போ பெரியார் அந்த வேதாகம புஸ்தகத்தை கையில வாங்கிட்டு சொன்னாராம், நான் குரானை எரித்தவன், பகவத்கீதையை எரித்தவன், ஆனால் இந்த பைபிளை மட்டும் என் வாழ்நாளை இதுவரை எரிச்சதே இல்லை, இனி எரிக்க போவதே இல்லை, ஆனாலும் இந்த பைபிள் உண்மை என்று எனக்கு தெரியும், நீ போன்னு சொன்னாராம். அப்போ முதல்ல இவர் சுவிசேஷம் சொன்னது யாருக்கு? பெரியாருக்கு. பாருங்க, அப்படி அந்த வாலிபத்தில் இவர் என்ன பண்ண, ஒரு தகரத்துல மைக்ரோஃபோன் மாதிரி ஒன்ன உருவாக்கி ரோடு முழுவதும் காலையிலே 4 மணிக்கே எழும்பி சைக்கிள்ல வேகமாக சொல்லிட்டே போவார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார் என்று. வெளியே ஜனங்கள் கதவு திறந்து பார்த்தா யாரையும் காணாது. காரணம், இவர் வேகமாக சொல்லிட்டு கிராமங்கள் தோறும் தன்னுடைய சுவிசேஷத்தை தொடர்ந்தவர் தான் இந்த எமில் ஜபசிங். எமில் ஜபசிங் ரட்சிக்கப்பட்டது இவர்களுடைய வீட்டில் எல்லாருக்கும் மிகவும் சந்தோஷம். தகப்பனுடைய கண்ணீருக்கு பதில். அப்போ தகப்பன் ஒரு முறை காலையில 4 மணிக்கு எழும்பி பார்த்தபோது எமில் சின்ன பையன் அதுல உட்கார்ந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்காராம். அப்போ எமில்கிட்ட இந்த நவமணி ஐயா சொன்னாராம், எமில், உனக்கு பலன் இருக்கிறது வரையிலும் முழங்கால நின்று தான் பைபிள் வாசிக்க வேண்டும். என்னைக்காவது பலன் குறைஞ்சு பலவீனப்பட்ட ஓகே, அன்னையிலிருந்து நீ உட்கார்ந்து பைபிள் வாசிக்க வேண்டும் என்று. அன்றிலிருந்து இவர் எப்போதும் முழங்காலின்றே தன்னுடைய வேதாகமத்தை வாசிப்பாராம். அப்போ தகப்பனுடைய போதனை.
பாருங்க, இவர் அப்படி ரட்சிக்கப்பட்டு 1952 வருடம் முதல் 1955 வருடம் வரையிலும் விடுமுறை வேதாகம பள்ளியில், அன்னைக்கு விபிஎஸ் என்று சொல்வது இன்னை மாதிரி இல்ல, விபிஎஸ் என்பது ஒரு நற்செய்தி கூட்டங்கள் மாதிரியே நடக்கும். அநேக பேர் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டார். 1959 வருடம் திருச்சியில் நடந்த விபிஎஸ்ஸில் இவர் அங்கே வச்சு எழுதின பாடல் தான் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த பாடலை எழுதி அந்த பிள்ளைகள் மத்தியில் பாடி ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார். பாருங்கள், இவர் பி சாமுவேல் ஒரு வல்லமையான ஊழியர். அவர் ஆரம்பித்தது தான் நண்பர்கள் சுவிசேஷ குழு, FMPMன்னு சொல்லுவார்கள். இதை நீங்க கேட்டிருப்பீர்கள். இந்த அன்னைக்கு கொஞ்சம் ஆட்களை கொண்டு ஜப குழுவாக ஆரம்பித்தது. அதில் இந்த எம்எல் ஜபசிங் ஒரு பொறுப்பாளராக சேர்த்தார்கள். இவர் சேர்ந்த போது அங்கே சில மாற்றங்களை இவர் கொண்டு வரணும்னு தீர்மானித்தார். இவருக்கு ஒரு ஆசை, சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் இவருடைய ஊழியத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 2வது சங்கீதம் 7வது வசனத்தை ஒரு வேகமாக வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். இவருக்கு தேவன் கொடுத்த என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் பேசின வார்த்தை இந்த வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அன்னைக்கு இவருக்கு தெரியாதான். ஆனால் நாட்கள் செல்லும் போது இவருக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை, சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இந்தியா முழுவதும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை. பாருங்க, 1965 வருடம் வரையிலும் இவர் இந்த பிபிஎஸ் கூட்டங்கள் கலந்து பாடல்கள் எழுதுவது, பிள்ளைகளுக்கு போதிப்பது. 1966 வருடம் சேலம் ரத்தினசாமி என்கிறதான மனிதரிடத்திலிருந்து இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. எமில், உன்னுடைய வாஞ்சை எனக்கு தெரியும், சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் நீ சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறாய். இங்கே பெரிய மலை என்கிறதான ஒரு பெரிய மலை இருக்கிறது, அங்கே நீ வந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அங்கே இயேசுவை அறியாத 14 ஆதிவாசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை போதிக்க வேண்டும் என்று. அப்போ அந்த பெரிய மலையில போக வேண்டும் என்றால் பஸ்ஸில் இறங்கி 9 கிலோமீட்டர் நடந்த அப்புறம் தான் வந்து அந்த ஆதிவாசிகள் இருக்கிற இடத்தில் இந்த மனிதனால போக முடியும். இவர் என்ன பண்ணுவார், அன்னைக்கு இவருக்கு பயிற்சி ஆசிரியராக வேலை கிடைத்தது. 15வது வயதில் ஸ்கூல்லையும் போவார். வெள்ளிக்கிழமை இரவு ஆனதும் இந்த பெரிய மலைக்கு சுவிசேஷம் சொல்ல புறப்படுவாராம். சனிக்கிழமை நடந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அந்த பெரிய மலையிலேயே சுவிசேஷம் சொல்லுவாராம். இவர் அங்க பாருங்க, அந்த போட்டோல தெரிகிறது, இவர் அந்த பன்றி மலை, அதை சொல்லுவார்கள் பன்றி குடிசையில் தங்கி ஊழியம். நைட்டெல்லாம் வந்து பன்றிகள் இந்த குடிசையை துறக்குமா, ஆனால் ஒரு வாலிப பையன் பயத்திலே அப்படி இருப்பாராம். பாம்புகள் சுற்றி போகுமா, ஆனால் இவருக்கு ஒரு வாஞ்ச, இந்த 14 ஆதிவாசிகள், அதாவது 14 வகையான ஆதிவாசிகள் உள்ள இந்த கிராமத்தில் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ ஒரு வருடம் தனியாக ஊழியம் செய்ய போனவர் 1967 ஒரு குழுவாக, நான் சொன்ன முதல்ல இந்த நண்பர்கள் சுவிசேஷ குழுவிலிருந்து சில நண்பர்களை சேர்த்து கொண்டு நேரா அங்க போனாராம். எதற்காக? பெரிய மலையில் சுவிசேஷம் சொல்வதற்காக. அப்போ ஆதிவாசிகள் இவரை அன்போடு வரவேற்றார்கள். பாருங்க, அன்னைக்கு இவங்களுக்கு கேழ்வரகு களி உருண்டையும் காப்பியும் கொடுத்தார்கள், அதாவது கட்டங்காப்பி. அப்போ பொதுவாக அந்த சாயையில தான் என்ன இருக்கும், பாலாடை இருக்கும். ஆனால் ஒரு நபர் குடித்தது காப்பியில பாலாடை இருந்ததா. அப்போ அவர் பார்க்குறாரு, வேற யாருக்கு காப்பியிலையும் பாலாடை இல்லை, என்னுடைய காப்பியில மாத்திரம் பாலாடை இருக்கிறது என்று. நேரம் அந்த இன்னும் பார்த்தபோது அந்த தந்த ஆதிவாசிக்கு ஜலதோஷமா. அந்த மனிதன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா, மூக்கை பிடிச்சு அப்படியே காப்பியில போடுகிறாராம். போட்டு அப்படியே அடுத்த காப்பி. அப்போதான் அந்த பாலாடையில என்ன இருக்கு, ஆனாலும் கீழே ஊற்ற முடியாது. காரணம், கீழே ஊத்துனா அவர்கள் ஏதோ தப்பா நினைப்பார்களோ என்று சொல்லி அந்த காப்பி அவர்களே குடிக்கிறார்கள். அப்போ பாருங்க எவ்வளவு தாகம், சுவிசேஷம் சொல்வதற்கான பெரிய வாஞ்சை உள்ள சகோதரர்கள். இவர்களை இயேசுநாதரே என்று அவர்கள் அழைப்பார்கள், அந்த ஆதிவாசிகள். இயேசுநாதர் வந்திருக்கிறார். அப்போ இப்படி இவருடைய ஆரம்ப நாட்கள் சுவிசேஷத்தின் தாகம் உள்ள ஒரு மனிதன். ஒரு நாளைக்கு நான் சொன்னேன், இவர் பயிற்சி பள்ளி ஆசிரியர் என்று. திங்கக்கிழமை காலையில நவமணியை தேடி, நவமணி என்று சொன்னாரு எமில் அவருடைய அப்பா, அவர் வந்து யாரு, சிஎஸ்ஐல குரு பாஸ்டர். அவரை தேடி
இவர் வேலை பார்க்கிற அந்த முதல்வர், கல்லூரி முதல்வர் வாராராம். வந்து சொல்லுகிற, நவமணி நேற்றுக்கு நீ என்ன பிரசங்கம் பண்ண? அப்போ அவர் ஒருவன் என்ன பண்ண, உலகத்தை பின்பற்ற வேண்டிய, இல்லைன்னா தெய்வத்தை பின்பற்ற வேண்டிய. 2 காலில் என்ன செய்யக்கூடாது? கால் வைக்கக்கூடாது. நீ நேற்றுக்கு இதான் நீ என்ன செஞ்ச? பிரசங்கம் பண்ண. ஆனா உன்னுடைய மகன் கல்லூரியிலே பிரசங்கம் பண்ணுகிறான், லீவு கேட்டு கேட்டு ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறான். முதல்ல உன்னுடைய குடும்பத்தை திருத்தி என்று சொல்லி அவர் கோபத்தில் சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ நவமணி அவருக்கு ஒரே சங்கடம். காரணம், பையன் இப்போவே சுவிசேஷத்திற்கு விட்டா, இப்போவும் நல்ல ஊழியம் செய்கிற பையன் தான், இருந்தாலும் எப்படி அவனை நடத்துவாரா பயம். ஆனாலும் தன்னுடைய மகன்கிட்ட ஓடி வந்து சொன்னாராம், தம்பி, ஒன்று சுவிசேஷ ஊழியம், இல்லைன்னா நீ காலேஜுக்கு போக வேண்டும் என்று. அன்னைக்கு தன்னுடைய வேலை ராஜினாமா கடிதத்தை எழுதினாராம். நான் இனி வேலைக்கு வரல, வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் இயேசுவுக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய வேலை 1967 வருடம் கர்த்தர் துணை நிற்பார் என்று சொல்லி தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தார் எமில் ஜபசிங். அன்னையிலிருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜபக்குழு, அதாவது நண்பர்கள் ஜபக்குழு என்கிறதான அந்த ஒரு அலுவலகத்தையே துறந்தார்களாம். பாருங்க, மாதம் 15 ரூபாய் வாடகை. இந்த போட்டோவில் அது இருக்கும். 15 ரூபாய் வாடகையில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, நாற்காலியும் மேசையும் இரவல் வாங்கின என்னது, கடன் வாங்கி, இந்த வீடு தான் ஒரு முதல்ல அவர் எடுத்த வீடு. இந்த நண்பர்கள் சுவிசேஷ குழுவிற்காக அவர்கள் வாடகைக்கு எடுத்த வீடு. நாற்காலியும் மேசையும் இரவல் வாங்கி மாதம் 15 ரூபாய்க்கு. அன்னையிலிருந்து ஜபக்குழுவாக இருந்த அந்த சுவிசேஷ குழுவை இவர் ஒரு முடிவெடுத்தார். இந்த அண்ணன் எமில் ஜபசிங் இவர் 1969 வருடம் மே மாதம் 14ஆம் தேதி ஆனந்தி என்கிறதான ஒரு மகளை திருமணம் செய்தார். பாருங்க, அன்னைக்கு காலையில இவங்களுக்கு திருமணம். யாருக்கெல்லாம்? எமில் ஜபசிங்குக்கும் ஆனந்திக்கும். சாயங்காலம் யாருக்கெல்லாம்? இவருடைய 6-7 சகோதரிகள் பேர் உங்களுக்கு தெரியும். யாரு? ஹெப்சிபா, பியூலா. இவங்க 2 பேருக்கு மாலையில திருமணம். காலையில எமில் ஜபசிங் ஐயா அவருக்கு திருமணம், மாலையில தன் சகோதரிகளுக்கு திருமணம். மாலையில் திருமணம் போன போது ஹெப்சிபா அவர்களுடைய கணவன், அதாவது அவர்களுடைய மணப்பெண் பையன் வந்தாச்சு. பியூலா அவங்களுடைய மணப்பெண் வரல. எல்லாரும் ஐயோ கர்த்தர் கைவிட்டாரா என்று. அப்போ இவர் ஓடி போய், இவரும் மணப்பையன் தான், காலையில தான் திருமணம் ஆச்சு. ஆனந்தி ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காங்க. மயக்கெடுத்து சொன்னாராம், யாரும் பயப்பட வேண்டாம், இன்னைக்கு என்னுடைய ஒரு சகோதரிக்கு திருமணம் நடக்கும், 2வது சகோதரிக்கு இதே மண்டபத்தில் 1 வாரத்தில் திருமணம் நடக்கும். அந்த மணப்பையன் இந்த இடத்தில் வருவதற்கு தேவனுக்கு சித்தமில்லை என்று சொன்னார்கள். அப்போ எல்லாரும் சமாதானமானார்கள். பாருங்க, தடைப்பட்ட திருமணம் ஒரே வாரத்தில். பைலட் ராபர்ட் என்கிறதான பைலட், அவர் அந்த பையன் தான். பாருங்க, அவர் ஃப்ளைட் ஓட்டுகிற பையன் ஒரே வாரத்தில் அதே மண்டபத்தில் வைத்து கர்த்தர் அடுத்த சகோதரிக்கு திருமணம் செய்தார். பாருங்க, ஒரு மனிதனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாச வார்த்தைகளை மனிதர்கள் ஏளனம் செய்தாலும் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ இவருடைய மனைவியுடைய பேர் என்னது? ஆனந்தி. ஆனந்தி அழைத்து சொன்னாராம், ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு படம் போட்டாராம். அதில் ஒரு முக்கோணத்தில் எழுதினாராம் எமில் ஜபசிங், இன்னொரு முக்கோணத்தில் எழுதினாராம் ஆனந்தி, மேலே எழுதினாராம் இயேசு. சொல்லுவாராம், ஆனந்தி, நீ எப்படி வந்தாலும் இயேசு வழியாக தான் என்னோடு வர வேண்டும், நான் எப்படி போனாலும் இயேசு வழியாக தான் உன்னோடு வருவேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு மட்டுமே பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல இவர் மனைவிக்கு போதித்தது இதுதான். திருமணமான சில வாரத்தில் இவர் எழுதிய பாடல் தான் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும். மீன் கேட்டால் பாம்பை அருள் வாருண்டோ. இந்த ஆனந்தியுடைய பாட்டி ஆனந்திக்கு சொன்ன, அதாவது எமில் ஜபசிங் ஐயாவுடைய மனைவிக்கு சொன்ன 3 அறிவுரைகள். மாதம் 10 ரூபாய் வந்தால் 1 ரூபாய் தேவனுக்கு, 1 ரூபாய் இல்லாதவர்களுக்கு, 1 ரூபாய் உன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்து வைத்து விட்டு மற்ற 7 ரூபாயும் நீ சுவிசேஷத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ சேமிக்கவே கூடாது என்று சொல்லி பாட்டி எமில் ஜபசிங் அவங்களுடைய மனைவிக்கு சொல்லிவிட்ட அறிவுரை. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மக்களே, போன உடனே எல்லா உருப்படியும் கலத்தி பீரோயில கரெக்டா வச்சுக்கோ, கேட்டா என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் கொடுக்க கூடாது,
பயங்கர. இன்னும் சிலவங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல அப்பா அம்மா இல்லாத, போன வாரம் ஒரு பாஸ்டருடைய பிரசங்கம் கேட்டேன். பாஸ்டர்கிட்ட வந்து கேட்டாங்களா, பாஸ்டர் பையனுக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அப்பா அம்மா என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, தனியாக தான் பையன் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆனால் பாருங்க இன்னைக்கு, அப்போ அன்னைக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்னைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த ஆனந்தி அன்னைக்கு இந்த எமில் ஜபசிங் மிஷனரி ஊழியம் டக்குன்னு மத்தியானம் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவாராம். 3-4 முறையே மதியம் உணவு தயாரிக்க வேண்டிய நாட்கள் வந்தது. அதாவது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், இப்போ நம்ம என்ன ஒரு நேரம் ஒரு நாளை தான் சாப்பாடு வைப்போம். ஆனால் இந்த ஆனந்தி 4-5 முறை அநேக நாட்கள்ல சாப்பாடு வைத்திருக்கிறார்களாம். ஆனாலும் தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரி, கணவன் 50 கிராம் இறைச்சி வாங்குவாங்களாம். இந்த ஆனந்தி என்ன பண்ணுவாங்களான்னு கேட்டு 50 கிராம் இறைச்சியை வச்சுட்டு உள்ளி அதிகமாக வச்சுட்டு அந்த 50 கிராம் இறைச்சியையும் தன்னுடைய ஊழியக்காரன் கணவன் நடந்து களைப்போட வருவார்ன்னு சொல்லி அப்படி வைப்பாங்களாம். இவங்களுக்கு ஒரு உள்ளி, அந்த உள்ளி கூட்ட ஒரு பாத்திரத்தில் இப்படி வைப்பார்களாம். இது நாட்கள் செல்லும் போது நடந்து கொண்டே இருந்த ஒரு நாள் எமில் அவங்களுக்கு ஒரு டவுட்டு, என்னுடைய மனைவி இறைச்சி சாப்பிடுகிறாளா என்று சொல்லி அந்த கூட்டை அப்படி தொட்டு பார்த்தாராம். அதுல இறைச்சி இல்லை, உள்ளி மட்டும்தான் இருந்ததாம். இப்போ அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார். அன்னைக்கு அவர் எப்போ சாப்பிட்டாலும் தன்னுடைய மனைவியுடைய சாப்பாடை போய் தொட்டு பார்ப்பார், அதுக்குள்ள பீஸ் இருக்கா இல்லைன்னா அதிலிருந்தும் எடுத்து வச்சுட்டு. அப்போ அப்படி அவர்களுடைய குடும்ப ஜீவிதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாளைக்கு இந்த எமில் ஜபசிங் அவளுடைய மனைவி ஆனந்தி அவங்கள்ட்ட பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், பாஸ்டர் இன்னைக்கு நம்ம வீட்டில் வத்தல் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாராம். அன்னைக்கு அவர் சொன்னாராம், திருமணமான ஆரம்ப நாட்கள்ல, இன்னைக்கு சொன்னது ஓகே, இனி நம்முடைய வீட்டில் இல்லைன்னு நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு உப்பானாலும் தேவன் தருவார் என்று விசுவாசத்தோடு சொல்லு, இல்லை என்று இந்த வீட்டிலே சொல்லக்கூடாது. அப்போ அந்த ஆனந்தி அவங்க கடைசியில் எழுதுகிறார்கள், சாகிறது வரையிலும் நான் என்னுடைய கணவன் எதை கேட்டாலும் இல்லைன்னு இதுவரை சொன்னதே இல்லை. அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ அநேக காரியங்களை நம்ம இன்னைக்கு படித்தோம். இவருடைய ஆரம்ப நாட்கள், இவர் ரட்சிக்கப்பட்ட விதம், ஒரு ஊழியம் ஆரம்ப நாட்கள்ல உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு நாளைக்கு போனாராம். அங்கே கங்கை நதி ஓடுகிறது உத்தரப்பிரதேசம். அங்கே ஒரு சகோதரி ஒரு குழந்தையை வச்சுட்டு அழுதுட்டு நின்னாங்களாம். பாருங்க, இவருடைய ஆரம்ப நாட்கள் வட இந்தியாவில் ஊழியம். அப்போ அந்த சகோதரிகிட்ட போய் கேட்டாங்களா, ஏன் அழுகிறாய் என்று. அப்போ அவள் ஒன்றும் சொல்லலை. இவர் இயேசுவை குறித்து அவள்கிட்ட சொல்ல தொடங்கினாராம். சொல்ல தொடங்கி அரை மணி நேரம் தாண்டின போது அந்த ஒரு குழந்தையை இவங்களுடைய கையில கொடுத்துட்டு சொன்னாராம், நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா என்னுடைய இன்னொரு குழந்தை நீங்கள் எல்லாம் தப்பித்திருக்க முடியும் என்று. அப்போ இவர் ஏன்னு கேட்டா, அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஒரு மந்திரவாதி சொல்லிவிட்டான், என்னுடைய மூத்த குழந்தைய கொன்னாதான் எங்களுடைய வாழ்க்கையில் விடிவு பெறும், இந்த கங்கை நதியில போட்டு கொன்று விடுன்னு சொல்லி நான் இதே கங்கை நதியில என்னுடைய மூத்த குழந்தையை போட்டு அது கொண்டு போனது என்னுடைய 2வது குழந்தை என்று. இந்த பாரம் இவரை தொட்டது. பாருங்க எத்தனையோ. அப்ப அவர் நினைச்சாராம், நாம் சுவிசேஷம் சொல்ல தயங்குகிற 1 மணி நேரம் அல்லது 1 நிமிடத்தில் அநேக உயிர்களை சத்துரு பறித்து கொண்டே போகிறான். இதனால இனி என்னுடைய சுவிசேஷத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தின் வேகத்தை அன்றைய தினத்திலிருந்து கூட்ட தொடங்கினாராம். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு போதும் அநேக காரியங்களை படித்தோம். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைகள். நவமணி கிரேஸ் அம்மாவுக்கு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 10 பிள்ளைகளையும் மிஷனரிகளாக ஆக்குவதற்கு அவங்களுடைய விருப்பம். 5வது பையன் எமில் ஜபசிங், ஜப வீரன், சாது சுந்தர் சிங்கை போல ஆக வேண்டும் என்று சொல்லி எமில் ஜபசிங் என்று பெயரிட்டார்கள். ஆனால் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றி போனார்கள். ஆனாலும் தாயும் தந்தையும், அந்த புத்தகத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, 1000 பிரம்புகளால் செய்ய முடியாததை 2 கண்ணீர் துளிகள் செய்யும் என்று. அல்லேலூயா. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உலக்கை எடுத்து அடிச்சாலும் பிள்ளைங்க திருந்த போறதே இல்லை. அல்லேலூயா. நீங்க வேணா அடிச்சு பாருங்க, 15 வயசு தாண்டி அதே உலக்கையில நமக்கு திருப்பி அடி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க ஜெபிச்சு பாருங்க, பிள்ளைங்க வயசானாலும் சொல்லி, எங்க அம்மா என்னுடைய அப்பா காட்டி தந்த வேதாகமம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வந்தது. அல்லேலூயா. அப்போ அதே போலதான் இந்த வாலிப பையனை தேவனுக்காக தேவன் பயன்படுத்தின. அப்போ வரும் நாட்கள்ல இவரை கொண்டு தேவன் வட இந்தியாவில் செய்த, நம்முடைய தமிழ்நாட்டில் செய்த காரியங்களை நம்ம படிக்கலாம். இன்னைக்கு